கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மகிமையான காலை நேரத்தில் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஆனந்தத்துடன் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் ஒரு சிறிய சிந்தனையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன் உலகம் இருளில் கரைந்து கொண்டிருந்த போதே உலகத்தின் ஒளியான இயேசு கிறிஸ்து தாழ்மையின் ரூபமாய் பிறந்தார். அவர் வந்தது ராஜாதி ராஜாவாக அல்ல, சிலுவையின் வழியில் மீட்சியை கொடுக்க தாழ்மையான மனிதராக இந்த பூமியில் வந்தார். வேதாகமும் சொல்லுகிறது, இவ்வுலகம் சத்தியத்தின் வெளிச்சத்தை அறியவில்லை. இன்றும் அந்த நாட்களைப் போலவே உலகம் பார்ப்பதும் நாடுவதும் புறத்தோற்றத்தையே, ஆனால் தேவன் பார்ப்பது இருதயத்தை. அந்த இருதயமே இன்று தேவனுக்கு நேராய் திரும்ப வேண்டியுள்ளது. கிறிஸ்துமஸ் என்பது ஒரு திருநாள் மட்டுமல்ல, தேவன் மனிதனாக வந்த ஒரு அற்புத ரகசியம். கிறிஸ்துமஸ் என்பது வெறும் வெளிச்ச அலங்காரம் அல்ல, நம் வாழ்க்கையில் உள்ளொளி ஏற வேண்டிய நாள். நம் இரட்சகருக்காக நாம் எதை கொடுக்க முடியும்? அவர் கேட்பது இவைகளைத்தான்: நமது இதயம், நமது கீழ்ப்படிதல், நமது பரிசுத்தமான வாழ்வு. இந்த ஒரு குறுநாடகத்தின் மூலம் கிறிஸ்தவர்கள் பல நேரங்களில் எப்படி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கீழ்ப்படியாமையினால் அவரை துக்கப்படுத்துகிறோம் என்பதை காண்போம். ஆனால் அதோடு முடிவில்லை. அந்த இயேசுவின் பிறப்பை நினைத்து நம்மை மீண்டும் அர்ப்பணிக்க அழைக்கும் ஒரு கிருபை செய்தியும் உங்களுக்காக உள்ளது. இப்போது இயேசுவின் பிறப்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றவே வந்ததென்பதை நினைவூட்டும் இந்த ஒரு குறு நாடகத்தை உங்களுக்காக வழங்குகிறோம். இந்த குறு நாடகத்தின் தலைப்பு யாருக்காக கிறிஸ்மஸ்? டிஸ்க்ளைமர்: இதில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இது சிரிப்பதற்கும் சிந்திக்கவும் மட்டுமே. அப்பாடா, நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி லீவ் விட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், தூங்கிட்டு காலையில் ரொம்ப பொறுமையாக எழுந்துச்சி பொறுமையாக எல்லா வேலையும் பண்ணலாம், நல்லா தூங்கலாம். நமக்கு எந்த வேலையும் கிடையாது கிறிஸ்மஸில், நம்ம தூங்குவோம். யாராவது இன்றைக்கி தூங்கலான்னு பார்த்தா இந்த காலங்காலத்தில் வந்து தொல்லை பண்ணுகிறாங்க. யார் பண்ணி? கார்த்தியா? ஆமாம், கார்த்தி தான். நீங்கள் யார்? இயேசுவா? இயேசுன்னா ஜீசஸ் தானே? ஆமாம்ப்பா. இன்னைக்கு கிறிஸ்மஸ், உங்களுக்கு பிறந்தநாள் தானே? ஹாப்பி பிறந்தநாள் ஜீசஸ். சரி, எதுக்கு இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்னோட பிறந்தநாள் நான் உன் கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் நான். என்னது, உங்கள் பிறந்தநாள் என் கூட கொண்டாடலான்னு வந்திருக்கீங்களா? ஆமாம்ப்பா. ஜீசஸ், அதெல்லாம் முடியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்மஸ்னால் என்னன்னு தெரியாது. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் என் கூடலாம் கொண்டாடக்கூடாது. இல்லைப்பா, நான் உன் கூட தான்ப்பா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். முடியாது ஜீசஸ், அதுக்கெலாம் நான் செட்டே ஆக மாட்டேன். கிறிஸ்மஸ்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. இதுக்கு சரியான ஒரு ஆளுகிறான். நீங்கள் யார் கூட கொண்டாடணுமோ அவங்ககிட்ட கூப்பிட்டு போகிறேன். சாம்னு ஒருத்தங்கிறான், என்னோடய கிறிஸ்டின் ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் அவங்க கூட சேர்ந்து இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. சரியா? போல வாங்க. டேய், என்னடா சாமி, இன்னைக்கு கிறிஸ்மஸ், சர்ச்சுக்கு போகலான்னு பார்த்தா போனை பார்த்துட்டு நோண்டிட்டு உட்காந்துன்னு இருக்கிற. நம்மளே வருஷத்துக்கு ஒரு தான் சர்ச்சுக்கு போவோம், இன்னைக்கு கூட கிளம்பாம உட்காந்துன்னு இருக்க. டைம் ஆகுதுடா. ஓ, இன்னைக்கு கிறிஸ்மஸா இன்னைக்கு? ஆமாடா. ஐயோ, சரிடா, ஒரு 5 நிமிஷம் இரு, பைபிள் மட்டும் சட்டுன்னு போய் கிளம்பி வா சீக்கிரம். எங்க வச்சேன்னு தெரியலையே. இங்கதான் எங்க வச்சேன். மா மா, என்னப்பா? நீங்க பைபிளை பாத்தியாம்மா? அங்கதான் இருக்கும். போன கிறிஸ்மஸுக்கு வச்சுது. இந்த ஷெல்ஃபில் தான் எங்கே வச்சேன். கீழே பாரு. இங்கே தான் இருக்குது. இருக்குதுமா. சரி, கொஞ்சம் தூசி ஆகிட்டுக்குது போலகுது. தெரிஞ்சா சரி. ஐயோ, கொஞ்சம் நிறைய தான் ஆகிட்டுக்குது போலகுது. சரி, ஓகே மா, கெச்சிச்சுமா. சரிப்பா, டைம் ஆகுது, நான் சர்ச்சுக்கு போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்கம்மா. சரி, பத்திரம். ஆண்டாடே போகலாமாடா? மச்சான், எனக்கும் கொஞ்சம் துணி கிடைக்குமா? ஏன், என்னடா, என்னாச்சு? என் பைபிளும் கொஞ்சம் தூசியாக தான் இல்லைடா, இருக்குது. கிறிஸ்மஸில் அம்மா வீடு க்ளீன் பண்ணுறாங்கடா. இல்லை மச்சான், நான் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டேன் நான். ஐயோ, எனக்கு கொஞ்சம் துணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். போகிற வயலில் அப்படியே தொச்சனே போகலாம்டா அப்படின்ற. ஆமாம், சரி, ஓகே, வா போகலாம். சரி. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஜீசஸ், பாருங்க ஜீசஸ், உங்கள் பேரை சொல்லி எப்படி பாருங்க, கையெல்லாம் தூக்கி குதிச்சு உங்களை கும்பிடுறாங்க. பாருங்க ஜீசஸ், இவங்க கூட தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கிறிஸ்மஸை, உங்களுடைய பிறந்தநாளைங்க செலிப்ரேட் பண்ணணும். அப்படியா சொல்கிறப்பா? சரி வா, அவங்க என்னென்ன பண்ணுறோன்னு உனக்கு காட்டுறவா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருப்பா. ஆராதனை ஜீசஸ், இயேசுவுக்கே.
இவன் பாடுறது உங்கள் பாட்டு இல்லை ஜீசஸ். ஏதோ இப்போ அந்த பாட்டை பாடி ட்ரெண்டில் இருக்கிற சாங்கை பாடுகிறான் ஜீசஸ். இயேசுவுக்கே. ஒரு மனமாக கூடி இருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கிறாரு. அவர் எதற்காக இந்த பிறந்திருக்கிறாரு? அதிகாரி எங்கே இருக்குது மாமா? இது ஒன்றுமே தெரியல. இந்த அதிகாரி எங்கதுனே தெரியல. அவர் எதோ சொல்றாரு. எல்லாரும் இந்த இடத்துல அந்த அதிகாரம் தெரிஞ்சா நான் பைபிள் திறக்க மாட்டேனா? ஆலயத்துல என்ன ஒரு ஜீசஸ் மனமாக இப்படி கூடி தெரியலங்கிறானுங்க? அவருடைய பிறப்பின் அதே ரொம்ப நேரம் அருன்னு அறுத்துன்னு இருக்கிறாரு. போய் ஒரு டீ போட்டு வருமா? டீ போட்டு வந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த நீ போ, அப்படியே பின்னாடி 2 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். டீ குடிக்கலாம்னு சீக்கிரம் சொல்லுங்க. வா மச்சான். அது நீ போ ஃபர்ஸ்ட், நான் அப்படியே இங்கே பின்னாடி பாருங்க வரேன். ஜீசஸ். ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஜீசஸ் இவன் ஓடிடியில் ஏதோ ரீல்ஸ் பார்த்துக்கிறான் ஜீசஸ். டீ குடிச்சு அப்பாவி. பாதுகாத்து வழி நடத்துவார். இந்த மாதிரி நான் இங்கே வந்து மேக்கப் போட்டு உட்காந்துக்கிறாங்க. அங்கே பாஸ்டர் அப்படி ஜோம் பண்ணுகிறாரு. ஐயோ ஜீசஸ், சாரி ஜீசஸ், என்னை மன்னிச்சிருங்க. உங்களை நான் ரொம்ப துக்கப்படுத்திருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க ஜீசஸ். இவங்கெல்லாம் விடுங்க. இவனை விட பர்ஃபெக்டான ஒரு ஆளுகிறான். என்னோடய ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டுக்கிறான், கிறிஸ்டின் ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட கூப்பிட்டு போகிறேன் அருண்னு சொல்லி. அவன் உங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து கொண்டாடுங்க. அவன் எப்படி தெரியுமா? ஜெபிச்சு அப்படியே வானத்துலேருந்து உங்களை இறக்குவான். ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிப்பான். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட தான் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் கிறிஸ்மஸை, உங்கள் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணோம். வாங்க நம்ம அவங்ககிட்ட போகலாம். அம்மா, இன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு. இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க போகிறேன். சும்மா இந்த கடைக்கு போய் பால் வாங்கினுவா, பருப்பு வாங்கினுவான்னு சொல்லிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்க கூடாது. புரியுதா? இப்போ போய் உள்ளே போய் உக்காந்தோன்னா இன்னைக்கு நான் கர்த்தரை வானத்துலேருந்து இறக்காமல் விட மாட்டேன். புரியுதா? அவர் என் கூட பேசினா மட்டும்தான் நான் எந்திரிச்சு வருவேன். அது வரைக்கும் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. புரியுதா? கிறிஸ்மஸ் அதுமா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண போறேன். ஏசப்பா சோஸ்திரம், ஏசப்பா சோஸ்திரம். ஹalleluya ஹalleluya. போய்ட்டு வா, போய்ட்டு உள்ள போறேன். சரியா? சும்மா கதவை திறக்கக்கூடாது, தட்டக்கூடாது. சரி போ போ. கிறிஸ்மஸ்ஸு ஒரு வழியாக ஃபாஸ்டிங் போட்டாச்சு. எப்படியாவது கர்த்தரை கூப்பிட்டு இன்னைக்கு வானத்துலேருந்து அவரை இறக்கிடணும். ஃபஸ்ட்டு அவரோட மகிமையை தேடுவோம். மகிமை தானே அவர் எல்லாமே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து விட்டது. என்ன கர்த்தரோட மகிமையை கூப்பிட்டா எதிர்த்த வீட்டு க்ளோரி கால் பண்ணுது. ஹலோ க்ளோரிமா. சொல்லுடா க்ளோரிமா, கொஞ்சம் சத்தமாக பேசுமா, வாய்ஸ் கேட்கல. கேக்குதாடா? கேட்குது க்ளோரிமா. மேரி கிறிஸ்மஸ் ரீ. தேங்க்ஸ்டா க்ளோரிமா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும் க்ளோரிமா. என்னடா அது? நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க. க்யூட்னஸ் ஓவர்லோடடாக இருக்க. என்னடா அப்படி சொல்ற? க்ளோரிமா, நீ தான் எனக்கு ஜீவன், நீ தான் எனக்கு ஒளி. டேய் என் மனசே உருகுதுடா. க்ளோரிமா, நீ தான் எனக்கு எல்லாமே க்ளோரிமா. டேய் போதும், உருட்டாதடா டேய். க்ளோரிமா. சரி க்ளோரிமா. கடவுளே, என் பிள்ளைய பாத்தீங்களா? க்ளோரி க்ளோரி, மகிமை மகிமைன்னு ப்ரேயர் பண்றான். நீரே என் ஜீவன், நீரே என் ஒளின்னு ப்ரேயர் பண்றான். ஏசப்பா, என் பிள்ளைய ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் பிள்ளை கூடயே இருங்க. ஏசப்பா, ஹalleluya, சோஸ்திரம் சோஸ்திரம். சரி க்ளோரிமா, நான் ஜெபிக்க போகிறேன். நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன். சரியா? ஓகேடா, பாய்டா. பாய் க்ளோரிமா. பாய்டா. சரி, ஓகே. மகிமையை தேடியாச்சு. அடுத்து கிருபையை தேடுவோம். அவரோட கிருபை தானே எல்லாமே நம்மளுக்கு. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கிருபையே, தேவ கிருபையே வந்து விட்டது. சரி, தேவ கிருபை அப்படி அப்போ பார்ப்போம், பிறகு பார்ப்போம். முதல்ல இந்த ஃபோனில் வர கிருபையை பார்ப்போம். ஹலோ கிரேஸ்மா. ஹலோ கிரேஸ்மா, கேக்குதா கிரேஸ்மா? டேய், காது கேக்குதா இல்லையாடா உனக்கு? டேய் கேக்குது கிரேஸ்மா. என்ன திட்டுற? அப்படிதான்டா பேசுவேன். கிரேஸ்மா, அப்படிலாம் பேசக்கூடாது கிரேஸ்மா. சரி கிரேஸ்மா, அது எப்படி நான் கால் பண்ணி ஏதோ வச்சு பாட்டு பாடுறேன்னு அதை மாதிரியே எல்லாரும் லைன்ல வரீங்களா? எப்படி அது?
என்னது எல்லாரும் வரோமா? யாரா இல்ல வந்தது? கிரேஸ்மா கோவப்படாத. டேய் என்கிட்ட இருந்து எதனா மறைக்கிறியா நீ? இல்ல கிரேஸ்மா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் டேய் கிரேஸ். போய் சொல்லாதடா. இல்ல கிரேஸ், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்னடா அது? கிரேஸ், ஆ யூ ஹேவ் த பியூட்டிஃபுல் ஃபேஸ். ஐயோ எனக்கு வெக்கமா வருதுடா டேய். கிரேஸ்மா, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கிரேஸ்மா. என்னடா இன்னைக்கு திருக்குறள்லாம் சொல்ற? ஐயா, இதுக்கு எதுனா தெரியாத பாரு, அது திருக்குறள் இல்ல, அது பைபிள் வசனம். என்னது வசனமா? ஆமா. கடவுளே என் பிள்ளை கிரேஸு கிருபன் ப்ரேயர் பண்ணுறானே ஏசப்பா, என் பிள்ளை கூடயே இருங்க ஏசப்பா, ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு பாஸ்டர் சொல்லி கொடுத்த மாதிரியே ப்ரேயர் பண்ணுறானே, அடுத்த வாரம் போய் பாஸ்டர் கிட்ட சொல்லணும். ஏசப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிரேஸ்மா, அப்புறம் சொல்லுடா இருக்கேன்டா. கிரேஸ்மா, இன்னைக்கு கிறிஸ்மஸ், என்ன உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்? எங்க வீட்ல இன்னைக்கு பிரியாணி கேக்கு எல்லாம் இருக்குடா. எனக்கு இல்லையா பிரியாணி கேக்கு? டேய் நீ வீட்டுக்கு வாடா, நான் தரேன். இந்த உடனே வந்துட்டேன், எனக்கு வேற என்ன வேலை, இந்த உடனே சீக்கிரமா கிளம்புறேன். வாடா. டேய் எங்க அம்மா வந்துட்டாங்கடா, நான் போன் வைக்கிறேன்டா. சரி கிரேஸ், நீ வை, நான் வந்துட்டேன், இந்த உடனே கிளம்பிட்டேன் நானு. ஜீசஸ், என்னை மறுபடியும் நீங்கள் மன்னிக்கணும். மறுபடியும் நான் ஒரு தப்பான ஆள்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டேன். இவன் ஃபாஸ்டிங் போட்டு வானத்துலேருந்து உங்களே இறக்குவான்னு பார்த்தா எதிர்த்த வீட்டிலேருந்து பக்கத்தில் வீட்டில் க்ளோரியும் கிரேஸையும் கூப்பிட்டுனுக்கிறான். என்னை மன்னிச்சிருங்க ஜீசஸ், சத்தியமாக என்னை மன்னிச்சிருங்க. சரி இவனையும் விடுங்க, கடைசியாக நான் இதை விட பர்ஃபெக்டான ஆள். உங்கள் பிறந்த நாள் வந்துச்சுன்னா போதும், அவரை கையிலே பிடிக்க முடியாது, அப்படியே வாரி வழங்குவார் அப்படியே உங்கள் பேரை சொல்லி. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போயிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறேன். அவரு கூட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கிறிஸ்மஸை உங்கள் பிறந்த நாளை கொண்டாடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியாப்பா சொல்கிற? சரி வாப்பா போய் அவங்களையும் பார்த்துடலாம். வாங்க ஜீசஸ். மக்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ண எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் எங்கள் தம்பியை ஆளாக்கணும். சரி அவனுக்கு ஃபோனாவது பண்ணி பார்க்கலாம். ஹலோ தம்பி, எங்கே இருக்கீங்க? அண்ணா இது பக்கத்தில் தானே இருக்கிறேன், மண்டபம் பக்கத்தில் தான் இருக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் வந்துடுவேன். சரி வாப்பா. நாமளே ஒரு பெரிய மகா நடிகன், நமக்கு ஒரு பெரிய நடிகன் ஒருத்தவங்க இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வரட்டும், பார்க்கலாம். அண்ணா தம்பி வந்துட்டியா? வந்துட்டேண்ணே. தம்பி உன்னை பற்றி அப்போ தான் பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். அண்ணே பிஸியெல்லாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக டிராஃபிக்கு. சரிப்பா, எல்லாம் ரெடியாக இருக்கா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அதெல்லாம் விடுங்க. தம்பியோட ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்குது? ஏற்பாடெல்லாம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக பண்ணோம். இது முக்கியம் இல்லை, அண்ணன் உங்கள் பேரை நான் எப்படி மாஸ் ஆக்குறேன்னு மட்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம பண்ணுற ஃபோட்டோ ஷூட்டில் நாளைக்கு சோஷியல் மீடியாவோட சென்சேஷனே நீங்கள் தான் தம்பி. சென்சேஷன்லாம் ஒன்றும் பார்த்துக்கலாம், நல்லபடியாக பண்ணணும். நாளைக்கு தமிழ்நாட்டுடைய ஹெட்லைன்ஸு நியூஸில் நீங்கள் தானே. ஓகேப்பா, சரி ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ணலாம். தம்பி வா 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 சீக்கிரம் வா, பிடிங்க வா. இங்கே நில்லு, அங்கேனா நின்றுக்கிற, போ நில்லு. எடுப்பா முடிஞ்சிச்சா? போ 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 போ, அப்படி வா. அத்தாள் வா 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 வா, சரி பார்த்து வா. என்ன நில்லு, இப்படி வா. நில்லுப்பா. எத்தியா? போப்பா போ 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 போ. கிஃப்ட் எனக்குப்பா. போப்பா வா வா, நில்லுப்பா, நில்லு, வாங்க நில்லு, கொடுங்கண்ணே. நில்லு, போப்பா, எடுத்தாச்சா? கிளம்பு. அண்ணா நல்லபடியாக முடிஞ்சிச்சு, சந்தோஷம் தானே உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம் தம்பி. நடக்கிற மாதிரி நம்ம மாதம் சம்பவமாக பண்ணுறோம், பெரிய ஆள் ஆகும். தமிழ்நாட்டிலே நான் இது மாதிரி யாரும் பண்ணாத அளவுக்கு நம்ம சிறப்பாக கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எதுவும் கொடுக்க போறது இல்லை. அப்படி ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்ற வந்து எதுவும் கிடையாது, போ அப்படி போ. இல்லைன்ற நான் என்னப்பா அது? பார்த்து பண்ணுப்பா. கடவுளே இவருக்கு ஏதாவது செய்யுங்க கடவுளே. சரி தம்பி, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபோட்டோ என்ன மறுபடியும் நீங்கள் மன்னிக்கணும். மறுபடியும் உங்களுக்கு வந்து இவர் வாரி வழங்குற வள்ளல் பாரின்னு பார்த்தா ஃபோட்டோவில் கொடுக்குற எல்லாத்தையும் இவர் தான் பண்ணின்னுக்கிறார் பொழுது. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு யாருமே ஒருத்தரோட கரெக்டாகவே இல்லையே. என்னை மன்னிக்கணும் ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. இல்லைப்பா, என்னோட பிறநாள் இவங்க கூட கொண்டாடலாம், இல்லைன்னா உன் கூட தான்ப்பா நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நான் அதனால தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை கூட செலிப்ரேட் பண்ண வந்தேன். ஜீசஸ், நானே பெரிய பாவி ஜீசஸ். நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நான் பாவி. நீங்கள் என் கூடலாம் சேர்ந்து கொண்டாடக்கூடாது. இல்லைப்பா, பாவிகளை மன்னித்து ரசிக்க தான்ப்பா நான் வந்திருக்கேன் நான். ஜீசஸ், அப்போ என்னோட பாவத்தை நீங்கள் மன்னிங்க ஜீசஸ், என்னோட பாவத்தை மன்னிங்க ஜீசஸ். இதேபோல்தான் கிறிஸ்தவராக நாம் அநேக இடங்களில் நம் இரட்சகராக இயேசுவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமலும்
முக்கியத்துவம் கொடுக்காமலும் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து நம் தேவனை துக்கப்படுத்துகிறோம். ஆகவே இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நன்னாளில் நம்மை நாமே தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமாய் வாழ ஒப்புக்கொடுப்போம். Similarly, in many areas of our lives, we as Christians grieve our God by not obeying and giving importance to our Savior Jesus and His words, and by conforming ourselves to this world. Therefore, on this blessed day, when we celebrate the birth of the Christ, let us surrender ourselves as a pleasing and holy sacrifice to God and commit to live a life that is pleasing to Him.